கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு திமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர். எனினும் சாமானியர்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு என்பது தேவையான ஒன்றுதான். எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இதை வரவேற்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. இருந்தாலும் இதே பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கருப்பு பணத்தை ஒழித்து அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் வங்கிகளில் 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று ஒரு வாக்குறுதி வழங்கியிருந்தார். ஆனால் அது என்ன ஆயிற்று என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் அதுவும் தேர்தலை வைத்து, இப்படிப்பட்ட கருப்பு பணத்தை வெளிக்கொணர்வதாக இருந்தாலும் அதுவும் தேர்தலை வைத்து என்று சொல்வது சரியான நடவடிக்கை இல்லை. தேர்தலை வைத்துத்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. அது ஒரு மாநில தேர்தல். அறுதிப்பெரும்பான்மையோடு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனால் தேர்தலுக்காக இல்லை, மக்களை தேர்த்து மக்களின் தேர்தலுக்காக, மக்களை உயர்த்துவதற்காக இந்த நடவடிக்கை என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலே நான் பிரதமரை கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் பல பிரச்சனைகளில். ஆனால் இந்த நடவடிக்கை இந்தியாவிலே கள்ளப்பணமும் கருப்பு பணமும் வைத்து இந்திய பொருளாதாரத்திலேயே பேரலல் கவர்மெண்ட், இன்னொரு போட்டி அரசு நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு உச்சந்தலையில் அடிக்கப்பட்ட அடியாகும். இதற்கு முழுமையான பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிரதம அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறது. இது ஒரு ஹை ரிஸ்க் கேம். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? பண சுழற்சி முழுமையாக நின்றுவிட்டால், வியாபாரங்கள் தொழில்கள் முழுமையாக படுத்துவிட்டால், அதனால் வேலை வாய்ப்புகள் முழுமையாக இழக்கும் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு அடித்தட்டு மக்களுக்குத்தான். எந்த ஒரு பொருளாதார சிகிச்சையினுடைய தாக்கத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு உண்டு.